அம்மா வந்துட்டீங்களா? சரி, நான் கேட்டது வாங்கிட்டு வந்தீங்களா? நீ கேட்ட லாரி தானே, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தா. அம்மா லாரி வாங்கிட்டு வந்தீங்களா? எனக்கு நான் மார்க்கெட் போகும்போது அண்ணன் சொல்லி அனுப்பிச்சு வாங்கிட்டு வர சொல்லி, அதனால வாங்கிட்டு வந்தேன். உனக்கு அடுத்த வாட்டி வாங்கிட்டு வரேன். என்ன அதெல்லாம் தெரியாது, நான் இதுலதான் விளையாடுவேன். குடுங்க. ஹை ஜாலி. டாலிஸ், அதுல ஏறி உட்கார்ந்து விளையாடாத, உடைச்சிட போற. டாலிஸ், நான் சொல்றேன்ல, அதை உடைச்சிட போற. எழுந்துரு. ஐயோ, உடைஞ்சிருச்சு. என்னம்மா மொட்டை மலை லாரி தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, சும்மா ஏறி உட்காந்துக்கினா உடைஞ்சிருச்சு. நல்ல அந்த காரை உடைச்சிட்டு உங்க அண்ணனுக்கு ஆசையா இல்ல, நான் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு பதிலா ஒரு புது வண்டி வாங்கிக்கோங்க, அதுக்கு அடிப்பீங்க. புது வண்டி வாங்குன்ற, புது வண்டினா சும்மா கொடுக்குறாங்க, காசுன்னா காசு. இந்த சின்ன வண்டிக்காக என்ன அடிச்சிட்டீங்களே, இருங்க இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு நிறைய வண்டினா வாங்கிட்டு நான் ஒரு பிசினஸ் மேன் ஆகிறேன். நேரம் காலம் தெரியாத விளையாடு. என்ன திருப்பி அடிக்கிறீங்களா? இருங்க நான் இப்பவே போறேன். போறானா? போட்டோம், போ போ. அம்மா, தம்பி வெளியே போறாமா, அவனை நிறுத்துமா. போட்டோம் விடு, அவன் என்னதான் பிசினஸ் பண்றான்னு நம்மளும் பார்க்கலாம். ஆண்டி வணக்கம். வணக்கம்ப்பா, என்ன வேணும்? ஆண்டி உங்க கடை கொஞ்சம் தாங்கண்ணே, நான் பிசினஸ் பண்ண போறேன். என்னது கடை வேணுமா? இதுனா உங்க அப்பா விட்டு கடையா? கடை வேணும்ன்ற பாப்பா. ஆண்டி ப்ளீஸ் கொடுங்கண்ணே, பிசினஸ் பண்ணணும். பார், ஒழுங்கா இங்க இருந்து ஓடிரு, போ போ. ஆண்டி என்ன நீங்க உங்க பையன் மாதிரி நினைச்சுக்கோங்க, நானும் உங்க பையன் மாதிரி தானே இருக்கிறேன், கொஞ்சம் தாங்கண்ணே. உனக்கு என்ன இப்ப பிசினஸ் தானே பண்ணணும்? ஆமா ஆண்டி, பிசினஸ் தான் பண்ணணும், ப்ளீஸ் உங்க கடையை தாங்கண்ணே. உனக்கு பிசினஸ் பண்ணணும்னா போய் மாட்டை மேய், அது நிறைய பாலை கொடுக்கும், அப்புறம் நீ பிசினஸ் பண்ணுவ. போ. ஐய், இது கூட நல்லா இருக்கு, நான் ஒரு மாட்டை வாங்கி பால் கறந்து பெரிய பிசினஸ் மேன் ஆக போறேன். ஆண்டி ரொம்ப தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ. அண்ணாமலை 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 அண்ணாமலை. அண்ணே, இந்த மாடு யாருது? இந்த மாடு எந்துதான். இந்த மாடு பால் கறக்குமா? கறக்குமே. அப்ப இந்த மாடு எனக்கு தாங்கண்ணே, நான் இந்த மாடுல இருந்து பால் கறந்து பெரிய பிசினஸ் மேன் ஆக போறேன். சரி, ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு மாட்டை ஓட்டிட்டு போ. ஐயோ, 10,000 ரூபாவா? 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போங்க, எனக்கு சும்மா கொடுங்க. என்னது ஃப்ரீயா கூட? இதுனா உங்க அப்பா விட்டு மாடா ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு? ஒழுங்கா ஓடி போயிடு, இல்ல மாடை விட்டு முட்டை வச்சிருவேன். ஐயோ, ஆக்சிடென்ட் பண்ணிட்டா, ஆக்சிடென்ட் பண்ணிட்டா, இவன் தான் என்ன ஆக்சிடென்ட் பண்ணா. என்னாச்சு? எப்பா, இந்த பையனை நீ ஆக்சிடென்ட் பண்ணிட்டப்பா. ஆக்சிடென்ட்டா? நான் ஒண்ணும் பண்ணலையே. ஐயோ, எனக்கு தலை சுத்துது, நான் டாக்டரை பார்க்கணும், எனக்கு 10,000 ரூபாய் வேணும். வலிக்குதே. எப்பா, ஹாஸ்பிடலுக்கு தூக்கின்னு போனப்பா, ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துரு. நான் தான் ஆக்சிடென்டே பண்ணலையே, நான் இதுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும்? என்னது 10,000 ரூபாய் தர மாட்டியா? எனக்கு மயக்க வருதே. அண்ணே, நீ போலீஸுக்கு கால் பண்ணு. தம்பி தம்பி, ஐயோ, இந்த பையன் மயக்கச்சி வந்துட்டான், நான் உடனே போலீஸ் போன் பண்றேன். இரு. போலீஸ்க்கெல்லாம் போன் பண்ண வேணாம், நான் 10,000 ரூபாய் கொடுத்துறேன். சீக்கிரம் கொடுப்பா. குடு. ஒழுங்கா இங்க இருந்து ஓடிரு, இல்லனா திருப்பி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு மறுபடியும் 10,000 ரூபாய் வாங்கிப்பேன். ஐயோ, இந்த பையன் ரொம்ப மோசமான பையனா இருக்கிறான், ஓடு. இந்தாண்ணா, நீ கேட்ட 10,000 ரூபாய், இப்ப மாடு என்னோடது. இந்தா, மாட்டை ஓட்டின்னு போ. பா 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 பா. மாடு வந்துருச்சு, இப்ப தெரியும் அம்மாக்கு நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் ஆக போறேன்னு. இந்த மாடே, எனக்கு 10 லிட்டர் பால் கொடு. குடு குடு. குடுன்னு சொல்றல, குடு செல்ல மாடே, குடு ப்ளீஸ், குடு 10 லிட்டர் குடு. குடுமா. இந்த மாடு டைட்டா இருக்கு போல, அதனால தான் பால் கொடுக்க மாட்டேங்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் போல. ஆமாடே, உனக்கு டைட்டா இருக்கும், வந்து எங்க சோஃபால படு. வா வா வா. அப்பா, மாடு நல்லா சோஃபால படுத்து ரெஸ்ட் எடுக்குது. டாலிஸ், இது யார் மாடு இங்க சோஃபால படுத்து இருக்குது? இது ஏன் மாடு, இந்த மாடு வச்சு நான் பிசினஸ் பண்ண போறேன். பிசினஸ்? என்னது, இந்த மாட்டை வச்சு நீ பிசினஸ் பண்ண போறியா? இத மேய்க்க கூட உனக்கு லாக்கி இல்ல. இது ஒண்ணும் சாதாரண மாடு கிடையாது. இது மாடு கிடையாதுன்னா வேற என்னது அது? இதனோட பிசினஸ். பிசினஸ் ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு தட்டி விடு, இல்லன்னா அவ்வளவுதான் உனக்கு. அதனால என் மாடு எங்கேயும் அனுப்ப முடியாது, என் மாடு இங்கதான் படுக்கும். மாடே, நீ நல்லா தூங்குன. இப்ப இந்த மாட்டை நீ வெளியே அனுப்பல, என்கிட்ட நீ எப்படி அடி வாங்குன்னு எனக்கே தெரியாது.
நீ நல்லா தூங்குமா? நீ திருத்த மாட்ட, நானே திருத்துறேன். ஹை 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 ஹை. ஐயோ என்ன பண்ணிச்சே. ஐயோ ஓடு ஓடு. ஏய் ஓடாத, நில்லு நில்லு. ஏய் சாந்தாளி, நம்ம மாங்காய் மரத்துல நிறைய மாங்காய் இருக்கு. யார் அதை பறிக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேயா? எப்படியும் நான் தான் நிறைய மாங்காய் அடிக்க போறேன். அதையும் பாத்துடலாமா? மாங்காய் கீழே விழுந்துருச்சு. நான் போய் எடுக்க போறேன். என்னது இது? மரத்து கீழே மாங்காவிய காணோம். நீ அடிச்சதுல விழறதுக்கு இப்ப பாரு நான் அடிக்கிறேன். மாங்காய் கீழே விழுந்துருச்சு. என்னடா இது? மாங்காய் கீழே விழுந்துச்சு. இப்ப மாங்காவை காணோம். அட அடிக்கிற மாங்காய் எல்லாம் எங்க போச்சு? இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய் நீங்க 2 பேரும் அடிக்கிற மாங்காவை அந்த மங்கி தான் எடுத்துட்டு போகுது. பாருங்க அந்த குரங்க நம்ம மாங்காவை தூக்குனது மட்டும் இல்லாத நம்மள எப்படி குறைக்குது. இருட்டாயிச்சு. நான் போய் என் வண்டி எடுத்துட்டு வந்து அந்த குரங்க எப்படி எதிர்க்கிறேன்னு பாரு. போனா என்னன்னா வண்டி எடுத்துட்டு வந்து முட்டுறேன்னு சொல்லிட்டு வண்டி அங்க வச்சு என் பக்கத்துல வந்து நிக்கிறேன். போய் அது மேல முட்டுறேன். சரி டாலி, இப்பே போய் அடிக்கிறேன் பாரு. டேய் இந்த டைனோசர் எங்க இருந்து தான் வந்தது? பொருள் வண்டி எடுத்து கிளம்புடா. டேய் அந்த டைனோசர் கிட்ட வருதா, சீக்கிரம் கிளம்புடா. ஆமாண்ணா அது ரொம்ப கிட்ட வந்துருச்சு. சீக்கிரமா கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ. ஐயோ காருக்கு என்னாச்சு தெரியலையே. கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே. அண்ணா அந்த டைனோசர் ரொம்ப கிட்ட வந்துச்சுன்னா சீக்கிரமா கார் எடுத்துக்கிட்டு போ. அண்ணா நீ கார் யாரு விட்டுட்டு அருகே ஓடுனே. தாலிஷே என்னால காரை விட்டுட்டு ஓட முடியாதுடா. இது அப்பாவோட கார்ரா. நான் அந்த காருக்குள்ளேயே தான்டா இருப்பேன். ஐயோ இந்த டைனோசர் ஷாம் கார் இருக்கிற பக்கம் தானே போகுது. இப்ப என்ன செய்யறது? ஐயோ அந்த குரங்கு அந்த டைனோசர் முன்னாடி போய் நிக்குது. ஐயோ பாவம் அந்த மங்கி என்ன காப்பாத்துறதுக்காக டைனோசர் கிட்ட போய் மாட்டிக்கிச்சே. ஐயோ இந்த மங்கி மயக்கடிச்சு விழுந்துச்சு. அந்த டைனோசர் கடிச்சதுல இதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஷாம் போய் சீக்கிரம் டாக்டரை கூட்டிட்டு வாங்க. தோ உடனே போறேமா. வாங்க டாக்டர் வாங்க. டாக்டர் இந்த மங்கிக்கு தான் அடிபட்டுருச்சு, என்னன்னு பாருங்க. அப்படியா? சரி எல்லாரும் அந்த மங்கியை கொஞ்சம் பிடிங்க. நான் வந்து அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுறேன். சரிங்க டாக்டர். எங்கடா போயிட்டு வந்த? ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு? அதாக்கா இந்த டியூஷன்ல ஒரு பையனுக்கு பர்த்டே. அவன் நிறைய சாக்லேட் கொடுத்தான். அது சாப்பிட்டதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. என்ன சாக்லேட்டா? நீ மாத்திரம் தனியா சாப்பிட்டியா? அப்ப எனக்கு சாக்லேட்டா? நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன். சாரி. எனக்கு தராம நீ சாப்பிட்டல. இரு அம்மா வரட்டும், உன்னை நல்லா மாட்டி விடுறேன். ஐயோ அக்கா இதுக்கெல்லாம் யாராவது அழுவாங்களா? உங்களுக்கு சாக்லேட் தானே வேணும். நான் போய் கடையில வாங்கிட்டு வரேன். ஆனா நான் நிறைய சாக்லேட் சாப்பிட்டேன்னு மட்டும் அம்மா கிட்ட சொல்றதுக்கா. சரி அப்ப நீ சீக்கிரமா போய் எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வரேன். ஐயோ வர அவசரத்துல காசு எடுத்துட்டு வர மறந்துட்டேனே. இப்ப என்ன பண்றது? அட அங்க ஒரு சாக்லேட் டப்பா இருக்கு. இதை எடுத்துட்டு போய் ஷீபா கொடுத்துடலாம். அவளுக்கு என்ன தெரியவா போகுது? இதை எடுத்துட்டு போய் கொடுத்துடலாம். அக்கா இந்தாங்க சாக்லேட். குடு. இந்தாக்கா. என்னடா சாக்லேட் டப்பா ரொம்ப நசுங்கிட்டு கீழ இருந்து எடுத்தியா என்ன? என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்காக கஷ்டப்பட்டு கடையில இருந்து வாங்கிட்டு வந்து இந்த தம்பி இப்படி சொல்லிட்டீங்களே. கொடுங்க அதை நான் எடுத்துன்னு போய் கடையிலே திருப்பி கொடுத்துறேன். பரவாயில்ல நானே சாப்பிட்டுக்கிறேன். என்னது இது? உள்ள வெள்ளை கலர்ல இருக்கு. அக்கா என்னாச்சுக்கா உங்களுக்கு? அக்கா 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 உங்களுக்கு என்னாச்சுக்கா? அக்கா அக்கா ஐயோ அக்கா என்னக்காச்சு உங்களுக்கு? ஏங்க இப்படி பேய் மாதிரி மாறிட்ட? நான் ஒண்ணும் உங்க அக்கா இல்லடா. நான் சாக்லேட் பேய். ஐயோ ரோட்ல இருந்து சாக்லேட் எடுத்து தப்பா போச்சு. இப்ப அக்காவோட முக்குள்ள சாக்லேட் பேய் வந்துருச்சு. இது மட்டும் அம்மா தெரிஞ்சதுன்னா என்ன சும்மாவே விட மாட்டாங்க. எப்படியாவது இது மாத்தணுமே. என்ன பண்ணலாம்?
எனக்கு தெரிஞ்ச அகோரி பாபா இருக்காங்க, அவர் கூப்பிடலாம். அவருதான் இதுக்கு சரியான ஆளு. ஹலோ ஹலோ, நான் அகோரி பாபா பேசுறேன். நீங்க யாரு? அகோரி பாபா, நான் சாம் பேசுறேன். எங்க அக்காக்குள்ள பேய் பூந்துருச்சு, சீக்கிரம் வாங்க பாபா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இப்பவே வரேன். அட, காலையில இருந்து கஸ்டமரே வரலன்னு பார்த்தா ஒரு ஆடு தானா வந்தா மாட்டிக்கிச்சே. இன்னைக்கு அந்த பேயை ஓட்டிடுவோம். எல்லாருக்கும் பிடிக்கும் பேயே, என்ன பார்த்தா பேய்க்க வரும் ஆயி. நான் தான் அகோரி பாபா. ஐயோ பாபா, வந்துட்டீங்களா? எங்க அக்காக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு, என்னன்னு பாருங்க பாபா. லக 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 லகா. கலகலாவா? லாலா கடையில விற்பாங்க லட்டு. இப்ப நான் உனக்கு தரப்போற மண்டையில ஒரு கொட்டு. இந்த வாங்கிக்கோ. நான் சாக்லேட் பேய்னு தெரிஞ்சும் என் மேல கைய வைப்பியா? ஓ, இதுதான் சாக்லேட் பேயா? தம்பி, இந்த பேய் ரொம்ப உக்கிரமா இருக்கு. நீ இங்க இருந்தனா உனக்கு கால் தான் உதறிரும். நீ வெளிய போய் வெயிட் பண்ணு. சரி பாபா. ஏ அகோரி பாபா, என்கிட்ட தனியா மாட்டிக்கிட்டியா? ஏய், இந்த அகோரி பாபாவோட மகிமை தெரியாது பேசுறியா? இந்த வாங்கிக்கோ. ஏய், என்னை அடிச்சிட்டியா? உன்னை என்ன பண்ண போற பாரு. ஐயோ, வலிக்குது. ஐயோ, வலிக்குது எனக்கு. என்ன விட்டு போடா. ஐயோ, இது ரொம்ப மோசமான பேயா இருக்கு. அப்பா போடுடா சாமி, ஓடு. என்ன பண்ணலாம்? அண்ணா, என்ன தம்பி? நம்ம தோட்டத்துல போய் விளையாடலாம், ஜாலியா இருக்கும். ஆமா ஆமா, தோட்டத்துல விளையாடனா செம்ம ஜாலியா இருக்கும். வா விளையாடலாம். வா. அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால். சரி, தம்பி டான்ஸ் ஆட்டும், நம்ம கொஞ்ச நேரம் பபிள் விடுவோம். நம்மள விட இந்த குட்டி பையனே நல்லா பெருசா பபிள் விடுறானே. ஹே சாம், என்ன பண்ற? ஏய் டாலிஷ், நான் பபிள் விடுறேன், பாரு. எங்க கூட நான் விடுறேன். டாலிஷ் கூட நம்மளோட பெரிய பபிளா விடுறானே. நம்ம தான் சின்ன சின்னதா விடுறோம். தம்பி, இந்தா நீ விடு. ஐயோ அண்ணா, இந்த பபிள் ரொம்ப பெருசா வருதுண்ணா, காப்பாத்துண்ணா. அண்ணா, நான் ரொம்ப மேல போறேன், சீக்கிரம் காப்பாத்து, சீக்கிரம். தம்பி பபிள்ல போறானே. டேய் அண்ணா, உன்னை நம்பி விளையாட வந்ததுக்கு இப்படி பண்ணிட்டு, சீக்கிரம் காப்பாத்து. இரு தம்பி, இரு, நான் உன்னை காப்பாத்துறேன். உன்னெல்லாம் ஒரு அண்ணன் நம்பி வந்த பத்தியா, என்ன அண்டர்ல பிளாக் அவுட் பரல்ல சுத்தங்க. பபிள் ரொம்ப தூரம் போயிடுச்சு, இப்போ எப்படி காப்பாத்துறது? ஷாம், இங்க என்ன பண்ற? தம்பி எங்க? அம்மா, தம்பி பபிள் பறந்து போயிட்டாமா, அங்க பாருங்க. சோம்பேறி பையில, என் பையனை எங்கடா பார்க்க விட்டேன்? நான் இப்ப எங்கடா போய் தேடுவேன்? ஐயோ என் மகனே, ஐயோ என் மகனே. அம்மா அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நான் எப்படியோ தம்பியை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். இப்ப எப்படி தம்பியை காப்பாத்துறது? ஐடியா, இந்த பபிளை விட்டு அதுக்குள்ள நம்ம போய் எப்படியாவது தம்பியை கூட்டிட்டு வந்துடணும். பபிள்ல பறந்து வருது, எவ்வளவு ஜாலியா இருக்குது. டாலிஷ் கூப்பிட்டுக்கலாம். டாலிஷ், இங்க பாருடா, இங்க செம்ம ஜாலியா இருக்கு, நீயும் மேல வா. அப்படியே சாம், இதோ இரு, நானும் உடனே வரேன். ஏய் டாலிஷ், இங்க என்ன பண்ற நீ? அம்மா, நான் ஷாம் கூட பபுள்ல பறந்து போறேன். ஏய், ச்சே, வாய் மூடு. நான் தான் உன்னை ஷாம் கூட விளையாட கூட சொல்லிருக்கேன்ல, ஒழுங்கு முறையில வீட்டுக்கு வா. இல்ல, நான் பபுள்ல பறந்து தான் போறேன். ஏ சாம், நீ சொன்ன மாதிரியே நானும் மேல பறந்து வந்துட்டேன். ஏய், சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குல? ஏய், அங்க பாருடா, காக்கா எவ்வளவு கிட்ட பறக்கு. ஆமா சாம், நான் காக்காவை இவ்வளவு கிட்ட பார்த்ததே கிடையாது. அக்கா, எங்கக்கா உங்க பையனை கூட்டிட்டு போனா? உன் பையன் எங்க போனான்னு போய் பார்க்கணுமா? இரு. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. அக்கா, ஏன்